ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி சங்கீதம் 143 143 சங்கீதம் 1 முதல் 12 வசனங்கள். தியான வசனம் 143 சங்கீதம் 1 வசனம். 143:1 கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும். கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும். அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, புதிய கல்வியாண்டிற்குள்ளாக பிரவேசித்திருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற அடுத்த ஒரு மேன்மையான வழி, நாம் வெற்றி அடைவதற்கு அல்லது ஜெயம் பெற்றுக்கொள்வதற்கு ஜெபம் முக்கியம் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே வெளிப்படுத்துகிறார். அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள் அந்த பதவி ஏற்கும் முன்பாக அந்த தேசத்தின் இராணுவ தளபதியாய் பணியாற்றி வந்தார். அப்பொழுது அவர் ஒரு முறை போர்க்களத்து முனையில் போர் புரிந்து கொண்டிருந்த பொழுது பயங்கரமான உறைபனி காலமாக இருந்தது. கடுமையான பனியின் காரணமாக இராணுவத்தின் பீரங்கிகளும் மற்ற போர் ஆயுதங்களும் முழுவதுமாக நனைந்து போய்விட்டன. அவைகளை உபயோகிக்க முடியாத அளவுக்கு அவை கடுமையாக பாதிக்கப்பட்டன. அவரோடு இருந்த போர் வீரர்களும் கொஞ்சம் பேராக இருந்தார்கள். அவரிடத்திலும் போதுமான அளவு போராயுதங்கள் இருக்கவில்லை. எத்தனையோ நாட்களாக கடுங்குளிர் அவர்களை வாட்டி கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட வித்தியாசமான சூழ்நிலைகளின் மத்தியில் வாஷிங்டன் அவர்கள் அனுதினமும் அங்கிருந்த அடர்ந்த காட்டிற்குள் தனியாக சென்று ஜெபித்து வந்தார். ஜெபத்தின் இன்றியமையாமையை உணர்ந்திருந்த அவர் ஒவ்வொரு நாளும் முழங்காலில் நின்று ஊக்கமாகவும் கண்ணீரோடும் ஜெபிப்பதற்கென நேரத்தை ஒதுக்கி வைத்திருந்தார். அனுகூலமற்ற இயற்கை, நனைந்து போன போராயுதங்கள், குறைந்த எண்ணிக்கையிலான போர் வீரர்கள் போன்ற முற்றிலும் எதிர்மறையான சூழ்நிலைகளினால் கலங்காமல் யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கு அவர் ஜெபத்தையே முழுவதுமாக சார்ந்திருந்தபடியினால் கர்த்தர் அவருக்கு சிறப்பான வெற்றியை கொடுத்ததும் அல்லாமல் பின்னாட்களிலே அவரை அமெரிக்க ஜனாதிபதியாகவும் உயர்த்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் ஜனாதிபதி ஆன பின்பாக கூட தினமும் இரவு 9 மணிக்கு தன் வீட்டின் ஒரு குறிப்பிட்ட அறைக்குள் தனிமையாக சென்று கதவை அடைத்து முன்பு தான் செய்து வந்த பிரகாரமாகவே வேதாகமத்தை திறந்து வைத்து அதற்கு முன்பாக முழங்காலில் நின்று தேவனுடைய சமூகத்திலே ஜெபத்திற்கு நேரத்தை செலவழித்து வந்தார். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சரி, அந்த ஜெப வேளையை அவர் விட்டுவிடவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல பழக்கத்தை வாஷிங்டன் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து வந்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய பாடத்திட்டங்கள் மிக கடினமானதாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் புதிய வகுப்பிற்குள்ளாக வந்திருக்கின்ற பொழுது அந்த மோட் ஆஃப் டீச்சிங், இல்லை என்றால் கற்றுக் கொடுக்கும் முறை சற்று வித்தியாசமாக உங்களுக்கு தெரியலாம். இல்லை என்றால் நீங்கள் படித்து வந்த ஒருவேளை தமிழ் வழியிலே நீங்கள் படித்து வந்து ஆங்கில வழியிலே சென்று இப்பொழுது படிக்கின்ற பொழுது வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் சந்திக்கலாம். ஒவ்வொரு பாடமும் உங்களுக்கு மலை போல தோன்றலாம். ஐயோ, இத்தனை புத்தகங்களை படிக்க வேண்டியிருக்கிறது, இவ்வளவு பாடங்களை நான் படிக்க வேண்டியிருக்கிறேன் என்று ஒரு மலைப்பு உங்களுக்கு தோன்றலாம். அருமையான மாணவ செல்வங்களே, தேவனை நோக்கி பாருங்கள். உங்களுடைய பாரமான, உங்களுக்கு கஷ்டமான, உங்களுடைய கண்களுக்கு புலப்படாத, அறிவுக்கு எட்டாத காரியங்களாக அவைகளெல்லாம் உங்களுக்கு காணப்படுகின்ற பொழுது, அவைகள் உங்களுக்கு எதிராக போரிட்டு வருகிறதை போல நீங்கள் உணர்கின்ற பொழுது நீங்கள் மலைக்க வேண்டாம். உங்களுக்கு ஒரு வெற்றியின் வழி உண்டு, அதுதான் ஜெபம். ஜெபிப்பதற்கு நீங்கள் பழகிக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வைத்து அந்த நேரத்தை ஆண்டவருக்கென்று நீங்கள் ஒதுக்குங்கள். ஆண்டவர் ஜெபிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்குகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி ஜெபத்தில் போராடுவதிலேயே தங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களினால் அல்ல, கற்றுக்கொள்ளுகிற உன்னுடைய மனோபாவத்தினால் அல்ல. இவைகளெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஈவான காரியங்கள். ஆனால் அந்த முயற்சிகளுக்கு அப்பாற்பட்டு தேவனே ஞானத்தை கொடுக்கிறவர், அறிவை கொடுக்கிறவர், வெற்றியை கொடுக்கிறவர். ஆகையினாலே மறந்து போகாதே. ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருவதற்கும் பலவிதமான போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தங்களுடைய நாட்களிலே மிக அதிகமான போராட்டத்தை சந்திக்கிறார்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. இந்த யுத்தத்தில்
நாம் போராடி மேற்கொள்ள வேண்டிய சத்துரு பிசாசானவனே என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 5:8 அதைத்தான் பார்க்கிறோம். அவன் நேரடியாக உன்னோடு போராட வரமாட்டான். மனுஷர் மூலமாகவோ ஏதாகிலும் பிரச்சனைகள் மூலமாகவோ பல விதங்களில் உன்னோடு உன்னை மனமடி உண்டாக்கி உனக்கு சோதனையும் வேதனையும் கொடுத்து பாடத்திலே உற்சாகத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவான். அருமையான தேவ பிள்ளையே, நீ மனம் தளர்ந்து போகாதே, மனம் கலங்கி விடாதே. உன் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். உன்னோடு போராடு வருகிற இந்த சத்துரு கொண்டு வரக்கூடிய சகலவிதமான சோர்வுகள், அசதிகள், ஒருவேளை அவிசுவாசங்கள், பின்னடையை செய்யக்கூடிய பலவிதமான காரியங்கள், நண்பர்களுடைய கூட்டாண்மைகள், உனக்கு விரோதமாக அல்லது உன்னுடைய வாழ்வுக்கு உலை வைக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளோடு வந்து உன்னை சந்திக்கக்கூடிய நண்பர்கள் உண்டு. இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னோடு போராடுகிற இந்த அந்தகார சக்திகளை நீ மேற்கொள்ளுகின்ற ஒரே ஒரு ஆயுதம் ஜெபம் என்பதை மறந்து போகாதே. நீ உலக பிரகாரமான எந்த ஆயுதத்தை கொண்டும் பிசாசை ஜெயிக்க முடியாது. ஜெபமே அதற்கான ஏற்ற ஆயுதமாக இருக்கிறது. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உனக்கு போராட்டம் உண்டு என்பதாக பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். இவைகளை ஜெயிக்க வேண்டும் என்றால் நீ எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமாய் இருக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள், அன்பு தேவ பிள்ளைகளே, யாக்கோபு ஒரு முறை ஒரு பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டியதாக இருந்தபோது அவன் தனக்குண்டான எல்லாவற்றையும் தன்னை விட்டு அப்புறப்படுத்திவிட்டு தனிமையாக ஒரு இரவு முழுவதும் ஜெபத்தில் போராடி அதன் பலனாக தன் யுத்தத்தில் ஜெயம் பெற்றான் என்பதாக ஆதியாகமம் 32வது வசனத்திலே வாசிக்கிறோமே. தாவீதுனுடைய காரியத்திலும் கூட சவுல் அவனுடைய சத்ருவாயிருந்து தன்னுடைய ராஜ்யபாரத்தின் நாட்களெல்லாம் அவனது உயிரை வேட்டையாடும்படி அவனுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருந்தான். தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கப்பட்ட பின்பும் அவனுக்கு விரோதமாய் அநேக சத்துருக்கள் எழும்பினார்கள். அவன் ஒரு பராக்கிரமசாலியாகவும் யுத்த வீரனாகவும் காரிய சமர்த்தனாகவும் இருந்த போதிலும் அவனுக்கு உதவி செய்யும்படி மகா சேனையான மனுஷர் அவனோடு இருந்த போதிலும் தாவீது இவைகளில் ஒன்றின் மேலும் சார்ந்து கொள்ளாமல் தன்னுடைய வெற்றிக்காக கர்த்தரையே நோக்கி கொண்டிருந்தான். அவனுக்கு நேரிட்ட போராட்டங்களின் மத்தியில் நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்பதாக 109ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே சொல்லுகிறான். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் என்பதாக 143ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்பதாக 56ஆம் சங்கீதம் 9வது வசனத்திலேயும், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுகிறேன் என்பதாக 55:17 அவன் கூறுவது நமக்கு ஒரு முன்மாதிரியாக அவனுடைய விசுவாச அறிக்கையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அவன் தன் யுத்தங்கள் அனைத்திலும் மாபெரும் வெற்றியடைந்தான். ஜெபத்தின் மேன்மையையும் இன்றியமையாயையும் நன்கு அறிந்திருந்த வாலிபனாகிய தானியேல் பாபிலோன் தேசத்தில் இருந்த காலத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் மெய்யான ஜீவனுள்ள தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவதற்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டிருந்த போது தன்னுடைய வழக்கத்தின்படியே அனுதினமும் 3 வேளையும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தி வந்தார். அது நிமித்தம் அவனுக்கு கடும் தண்டனை விதிக்கப்பட்டது. அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட்டான். இக்கட்டான சூழ்நிலைகளின் மத்தியிலும் அவன் ஜெப ஜீவியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் உண்மையாயிருந்தபடியால் அவன் இடைவிடாமல் ஆராதித்து வந்த தேவனே அவனுக்கு ஒரு சேதமும் வராதபடி அவனை பாதுகாத்து அவனை கெபியிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். இவ்விதமாக அவன் அந்த சோதனையில் வெற்றி பெற்றது மட்டுமல்ல, அந்த ராஜ்யம் முழுவதுக்கும் அதிபதியாக உயர்த்தப்பட்டான் என்பதை நாம் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஆழ்த்த துடிக்கின்ற, வீழ்த்த துடிக்கின்ற, உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க செய்கின்ற மனச்சோர்வு, பயம், அதைரியம், இப்படிப்பட்டவைகளை பிசாசானவன் கொண்டு வருகின்ற பொழுது ஜெபமாகிய ஆயுதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஜெபத்தை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். அதுவே உங்களை விட்டு அணுகாத ஒரு ஆயுதமாக இருக்கின்ற பொழுது நிச்சயமான ஒரு வெற்றி உண்டு. தேவ மனிதனாகிய தானியேல் தன் வாலிப வயதில் எவ்வளவாய் ஜெப ஜீவியத்தை பழகியிருந்திருக்கிறார் என்று பாருங்கள். புதிய ஏற்பாட்டு காலத்திலே நம்முடைய ஜெப ஜீவியத்திற்கு ஒரு நல்லதோர் முன்மாதிரியாக இருப்பவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான்.
அவர் இந்த பூமியில் ஜீவித்த நாட்களில் மிக அதிகமான நேரத்தை ஜெபத்திலேயே செலவழித்திருக்கிறார். அவர் இரவு முழுவதும் ஜெபித்திருக்கிறார். லூக்கா 6:12 சொல்லுகிறது. அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபித்திருக்கிறார் என்பதாக மார்க் 1:35 வனாந்தரத்திற்கு போய் ஜெபித்திருக்கிறார் என்பதை லூக்கா 5:16 மலையின் மேல் ஏறி ஜெபித்திருக்கிறார் என்பதை மத்தேயு 14:23 அடிக்கடி ஒலிவுமலைக்கு போய் ஜெபிப்பது அவருடைய வழக்கமாக இருந்தது என்பதாக குறிப்பிடப்படுகிறது. ஒரு முறை அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழத்தக்கதாக அதிக ஊக்கத்தோடு ஜெபமணினார் என்றும் அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பமணினார் என்றும் திருவசனம் கூறுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபமே உங்களுடைய உயிர்நாடியாக இருக்கட்டும். நீங்களும் நானும் ஜெபத்திற்கு அந்நியனாக இருந்தால் ஜெபமும் நமக்கு அந்நியமாக இருக்கும். உன் ஜெபம் உதட்டின் முனையில் இருந்தல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிறதாக இருக்கட்டும். நாம் முழங்காலில் நிற்க பழகி கொண்டோம் என்றால் நிச்சயமாகவே பிசாசானவன் நம்மை கண்டு பயப்படுகிறவனாக இருப்பான். நீ ஜெபத்தை மேன்மைப்படுத்தினால் ஜெபம் உன்னை மேன்மைப்படுத்தும். நீ சோதனைக்குள்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணு. விகற்பமான சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாதே. இடைவிடாமல் ஜெபிக்க கற்றுக்கொள். அப்பொழுது உன்னுடைய ஜெபத்திற்கான பதிலையும் நீ பெற்று அனுபவிப்பாய். வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை உன்னுடைய சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உனக்கு எப்பொழுதும் உண்டு என்பதை மறந்து போகாதே. அன்பின் தகப்பனே, நாங்கள் முழங்கால் ஒன்றி உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக எங்களுடைய பாடங்கள், எங்களுடைய கல்வி, கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், எங்களுடைய பணிகள், எங்களுடைய உத்தியோகத்தினுடைய நெருக்கங்கள் ஏராளமாக இருந்தாலும் அப்பா, உம்முடைய சமூகத்தில் நேரம் செலவழிப்பதற்கு நாங்கள் ஒதுக்கி உம்முடைய பரிசுத்த பாதத்தில் நாங்கள் முழங்கால் படியிட்டு உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைய உம்முடைய வெற்றியை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.